குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஜூன் மாதம் 27ஆம் நாள். தமிழ் ஆண்டு என்று பார்க்கும் பொழுது குரோதி வருடம் ஆனி மாதம் 13ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. இன்றைய சிறப்புன்னு பார்த்திங்கன்னா சஷ்டி. இந்த சஷ்டி திதியில் அருகிலுள்ள முருக ஆலயங்களுக்கு சென்று அங்கே நடக்கின்ற அபிஷேகங்கள், ஆராதனைகள், தீபாராதனைகள் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமும் தெளிவும் கிடைக்கும். இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கையில் காலை 5:55 அதே போல் சந்திராஷ்டம தினம்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்திலும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். 27/6/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 27/6/2024 இன்று வியாழக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே போல் வீட்டிற்கு தேவையான விலையுறந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். நீண்ட நாளாக உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தால் அந்த உடல் ஆரோக்கியம் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். உடல் ஆரோக்கிய குறைபாடு நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். வேற்றின மக்கள், வேற்றுமொழி பேசுகின்ற மக்கள் உங்களுக்கு உதவி கிடைக்கும். அவர்கள் மூலம் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நல்ல நாள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, நீண்ட நாளாக மனதில் இருந்து வந்த கவலைகள் விலகக்கூடிய நாள். அரசாங்க வழியில் ஏதாவது உதவி எதிர்பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் கிடைக்கும். அதே போல் தடைப்பட்ட வருமானங்கள் வந்து சேருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. இதனால் உங்களுடைய சேமிப்புகள் அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை கண்டிப்பாக நீங்கள் இன்று நிறைவேற்றி வைப்பீங்க. வெளி வட்டாரங்கள், சமுதாயத்தில் பணி செய்பவர்களுக்கு, சமுதாய மேற்பார்வையாளர்களுக்கு உங்களுக்கு மதிப்பு, மரியாதைகள், பாராட்டுகள் கூடும். வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் சக ஊழியர்கள், மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் இன்று கிடைக்கும். உங்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள், திறமையை வெளிப்படுத்திக் வாய்ப்பு எல்லாமே இன்று கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே அலட்சியம் இல்லாமல் வேலை செய்யணும். யாரையுமே உதாசீனப்படுத்தாதீங்க. ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட புறம் பேசாதீர்கள். தாய் தந்தை வழியே கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடன் அனுசரித்து போவது மிகவும் சிறப்பு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகக்கூடிய நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் உடனடியாக அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று உங்கள் உடல் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். மூத்த சகோதர சகோதரி வழியில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு ஓரளவிற்கு குறையும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நல்ல நாள். இந்த நாளை பற்றி சொல்லணுன்னா உங்களுக்கு வெற்றிகளும் பாராட்டுகளும் வந்து சேரும்.
இந்த நாளில் உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல், சக ஊழியர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். அலுவலகத்தில் தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது மிகவும் நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. போட்டியாளர்கள் இன்றைக்கி குறைவாங்க. நீண்ட நாளைய கவலைகள் இன்றைக்கி உங்கள் மனதை விட்டு அகழ்ந்து மனதில் ஒரு மகிழ்ச்சியை தரும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த இந்த வில்லங்கங்கள் குறையும். தந்தை வழி உறவுகளிடம் மட்டும் தயவுசெய்து கொஞ்சம் அனுசரித்து போங்க. இளைய சகோதரிடம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. பயணங்கள் செய்யும் பொழுது ஜாக்கிரதையாகவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் பொழுது ஜாக்கிரதையாகவும் இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும். உலகெங்கும் வாழும் சிம்மராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும். அரசாங்கத்தில் உதவி எதிர்பார்த்துருந்தீங்கன்னா உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீர்கள். நீண்ட நாள பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். அதே சமயத்தில் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். அலுவலகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகள் சக ஊழியருடைய பாராட்டுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. புதிய புதிய நண்பர்கள்லாம் இன்றைக்கி அறிமுகமாவாங்க. அவர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் இடத்துல நீண்ட நாள் ஏதாவது பிரச்சனை, கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒரு ஒற்றுமை பிறக்கக்கூடிய நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் தவறி போன வாய்ப்புகள் திருப்பி கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதனால் உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். கேட்ட இடத்துல இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். தயவுசெய்து வாடிக்கையாளரிடம் மாத்திரம் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாற்றம், தனம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைவதற்கு வாய்ப்பு இருப்பதால் தயவுசெய்து மனம் விட்டு பேசிக்கிங்க. விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு பயணம் உங்களுக்கு ஒரு சாதகமாக அமையும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். அதே சமயத்தில் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றி வைப்பீங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனையும், சொத்துக்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவது குறித்த யோசனையும் இன்றைக்கி அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கும். அதனால் நீங்கள் அமைதியாக இருப்பது நல்லது. தாய் வழி தந்தை வழி சொந்தங்களை அனுசரித்து போவது நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய பாராட்டு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள், போட்டிகள் குறையும். அதே போல் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. நீண்ட நாள திட்டங்கள் இன்று செயல்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. குலதெய்வ கோயிலுக்கு சென்றுவதற்கான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. மனதில் ஒரு இனந்தெரியாத ஒரு கவலைகள் வந்தாலும் அது சற்று நேரத்தில் நீங்கிவிடும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெரியோருடைய ஆலோசனை கேட்பது நல்லது. அவரிடம் அனுசரித்து போயிருங்க. அதுதான் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லதை தரும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக உடல் உபாதைகள், உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் இன்றைக்கி உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வெளிநாட்டில் இருந்து வரும் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே சமயத்தில் உற்றார் உறவினருடைய வருகை உங்களுக்கு மனதிற்கு நிம்மதியை தரும். நீண்ட நாளாக கவலைகள் எல்லாம் போக்கி ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கிடைக்கக்கூடிய நாள். அதே போல் வியாபாரத்தில் 1-2 மடங்கான லாபங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கும். மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் இதெல்லாமே உங்களுக்கு இன்று கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த முடிவு எடுத்தாலும் 1-2 முறை யோசித்து முடிவெடுங்க. அக்கம் பக்கத்தாரிடம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. சகோதரர்களை கொஞ்சம் அனுசரித்து போங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியரிடம் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை. புதிய புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. பிரபலமானவருடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு திசை மாற்றம் ஏற்படும். அரசாங்க வழியில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி உதவிகள் கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுங்க, கரெக்டான நேரத்துக்கு தூங்குங்க. அதே சமயத்தில் அனாவசியமாக மனதில் போட்டு எந்த ஒரு சிந்தனையும் வளர்த்து கொள்ளாதீர்கள். அது தாழ்வு மனப்பான்மை போக்குங்க. நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் தியானம் செய்வது மிகவும் நல்லது. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதே போல் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கணும்னா மனம் விட்டு பேசுங்க.
நீண்ட நாளாக உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். கடன் கட்டுக்குள் வரும். அரசாங்கத்தில் உதவி எதிர்பார்த்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து அந்த பிரச்சனை தீரும். அதே சமயத்தில் குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் இன்று நிறைவேற்றி வைப்பீங்க. கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் காப்பாற்றுவீங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் சிறிய மாற்றங்கள் செய்வதன் மூலம் அதிகப்படியான லாபங்களை இன்றைக்கி பெறலாம். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேரில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத செலவுகள் வரும். அது முதல்ல கொஞ்சம் திட்டமிட்டுங்க. உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டால் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று உடல் பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. தன்னை பற்றி பெருமையாக யாரிடம் கூடாதீர்கள். அதே சமயத்தில் அடுத்தவர்களை பற்றி விமர்சனம் செய்யாதீர்கள். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிக நல்லது. வண்டி வாகனங்கள் போகும்போது மிகுந்த ஜாக்கிரதையாக போகணும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை கண்டிப்பாக குறையும். குழந்தைகள் வகையில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. கடன் சார்ந்த விஷயத்தில் தயவுசெய்து பொறுமையாக இருங்க. யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது, வாங்கக்கூடாது, ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த நாளை தயவுசெய்து பயன்படுத்திங்க. குலதெய்வ பிரார்த்தனை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் சிறந்த முறையில் செய்துட்ருக்குறோம். உதவி செய்யணும்னு நினச்சா செய்யுங்க. பொருளாகவோ பணமாகவோ அரிசி எண்ணெய் பருப்பு எது வேணாலும் நீங்கள் தரலாம். ஜோதிடம் மிக துல்லியமாக பார்க்குறோம். அதே போல் சோழி பிரசன்னம் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளும். இந்த நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு இனிய நாளாக, ஒரு இன்ப நாளாக, மன மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா.